Johnny. Papa. Eating sugar. No, Papa. Telling lies. No, Papa. Open your mouth. சத்தி என்ன பண்ற? இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன டயட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல போறேன். ஓகே சொல்லு. நிறைய இருக்கு, இதெல்லாம் டெய்லி சாப்பிடுவியா இல்ல இன்னைக்கு மட்டும்? இல்ல எப்பயாவது ஒரு டைம் சாலட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய், கேரட், இது வந்து வேர்க்கடலை வேக வச்சது, கார்ன் வந்து வேக வச்சது. இதெல்லாம் அப்படியே சாப்பிடுவியா என்ன? இல்ல எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். சரி போட்டுடலாம். கேரட், வெள்ளரிக்காய், அது 50 கிராமா? வேர்க்கடலை, கான் வந்து முழுசா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதி கான் வேணுமோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சும்மா தேவையான அளவு டேஸ்ட்டுக்காக. வந்து லெமன் கொஞ்சமா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தானா, உள்ள ஏதாவது ஆட் பண்ணுமா? வேணாம், போதும்னு நினைக்கிறேன். நான் இப்படிதான் சாப்பிடுவேன். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். ஆனா டெய்லி சாப்பிட்டா போர் அடிச்சிடும். அதனால அப்பப்ப மாத்தி மாத்தி ஒன்னொன்னா எடுத்துக்குவேன். கூட தயிர் ஆட் பண்ணுவல முன்னலாம்? தயிர் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே. இப்போ என்கிட்ட தயிர் இல்லை, அதனால ஆட் பண்ணல. டயட்டுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். என்னது தாஜ்மஹாலை நேர்ல பார்த்தோமா? ஆமாங்க, நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட சேலம்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கன்னு பார்க்க போயிருந்தோம். அங்க வந்து டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்லாம் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஈஃபில் டவர் வந்து ரியலா அப்படியே சூப்பரா செட்டு போட்டிருந்தாங்க. அங்க நின்று நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த செட்டுக்கு வந்து லவ் டுடேன்னு வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா உள்ள ஸ்டெப்ஸ் ஏறி மேல போற மாதிரி பண்ணியிருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா தாஜ்மஹால் வந்து ரியலா அப்படியே சூப்பரா செட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நிறைய இடம் விட்டாங்க. எப்படி முன்னாடி தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணிலாம் செட் பண்ணி வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வச்சு செமையா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. தாஜ்மஹாலுக்கு லைட் செட்டிங்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க. அங்க நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் எல்லாரும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்க தாஜ்மஹாலை சுத்தி பார்க்குற மாதிரி இடம் கொடுத்துருந்தாங்க. அங்க இருந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தா அப்படியே உள்ள வந்தா நிறைய பொம்மை கடை, 90s கிட்ஸ் கடை, அதுக்கப்புறம் ஷூ கடையெல்லாம் இருந்தது. என் சிஸ்டருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து பிரணீதா வந்து எதையோ கையை காட்டினா என்னன்னு பார்த்தா ஜெயின்வில் வந்து செம கலர்ஃபுல்லா சுத்திட்டு இருந்தது. உள்ள வந்து கிட்ஸுக்காகவே நிறைய பால் எல்லாம் போட்டு சர்க்கிள் விடுற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல பிரணீதாவும் என் சிஸ்டர் பையனும் வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. உள்ள வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. லைட் செட்டிங்லாம் செமையா இருந்தது. எடுத்ததுமே எல்லாருமே ஜெயின்வில் தாங்க போனாங்க. எங்க பாட்டி, எங்க மாமியார், என் பையன், என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சுத்தி முடிச்சு ஒரு வழியா கீழே வந்தா பிரணீதாவும் நானும் கேம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் இருந்தது. ட்ரெயினை பார்த்து ட்ரெயின் கேட்டானா அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. பிரணேஷ் வந்து சில கேம்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் பையன் வந்து பேட்டரி கார் ஓட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே ஊஞ்சல் இருந்தது, அதுல கொஞ்ச நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டோம். ஃபேமிலியோட இந்த நாள் வந்து ரொம்ப ஜாலியா போனுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய். நம்ம மாடி தோட்டத்தை இன்னும் பெருசாகிறதுக்கு 5 புது செடி வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த செம்பருத்தி செடி தான். செம்பருத்திலே இது ஒரு ரகம். இது வந்து எல்லோ வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல பூ பெருசாவும் பார்க்க அழகா இருந்தது. அடுத்து வந்து ஃபைன் பிளான்ட். இதோட லீஃபே பாத்தீங்கன்னா கிரீன் வித் ரெட் காம்பினேஷன்ல பார்க்கவே அட்ராக்டிவா இருந்தது, அதனால வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து இது ஒரு வகையான ரோஸ் செடி. இது ஒரே டைம்ல நிறைய மொக்கு வச்சு பூ பூக்குமா, பார்க்கவே அழகா இருக்குல்ல, அதனால தாங்க இதை நான் வாங்கிட்டேன். அடுத்து வந்து இன்டோர் பிளான்ட். இது வந்து பீஸ் லில்லி. இதோட லீஃபே வந்து பூ மாதிரி இருக்கும், பார்க்க கியூட்டா இருக்குல்ல. அடுத்து வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கிருஷ்ண கமலம் சொல்லியிருந்தீங்க. சோ நான் அது வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு அது கொடியா இருக்கு. இதுல பூ வந்தது நான் அப்டேட் பண்றேன். நம்ம மாடி தோட்டத்துல ஆல்ரெடி நிறைய செடி வச்சாச்சு. இன்னும் என்ன செடி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். ரீசெண்டா சேலம்ல பேலஸ் செட் போட்டிருந்தாங்க. அதை பார்க்க நாங்க எல்லாரும் போயிருந்தோம். பேலஸ் செட் வந்து பார்க்க பயங்கர பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நைட் டைம்ல இந்த பேலஸ் பார்க்க செமையா இருந்தது. யாரெல்லாம் சேலம்ல இருக்க பேலஸ் செட்டை பார்க்க வந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா அரண்மனையோட போர்ட்டிகோ மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா நிறைய வித்தியாசமான மீன்கள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் பார்த்துட்டு உள்ள போனாதாங்க அந்த ராஜசபையே அப்படியே பயங்கர
பயங்கர செட் இருந்தது. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கங்க நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அரண்மனையில இருக்க மாதிரியே தூணு, சேரு, ராஜா ராணி எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ராஜா ராணி கிட்ட நின்று நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் இருந்தது, எல்லாரும் நின்று போட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா எல்லா எஜிபிஷன்லயும் இருக்க மாதிரி நிறைய கேம்ஸ் தான் இருந்தது. அங்க வந்து 90s கடை போட்டிருந்தாங்க. எனக்கு அதுல ரொம்பவே ஃபேவரட்டான பேப்பர் அப்பளம் வந்து 4-5 பாக்கெட் கையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் தங்கச்சி பையன் பிரணேஷ், பிரணீதா எல்லாருமே வந்து கேம்ஸ் வந்து விளையாண்டாங்க. வேணாங்க என்னையும் ஒரு ரைடு இழுத்துட்டு போனாங்க. பார்த்தா டிராகன் ரைடு, அது இருக்கிறதுலே ரொம்ப மோசம். எனக்கு ரைட் போறதே பிடிக்காது. அதுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படா கீழே இறங்கவுனே ஆயிடுச்சு. ஒரு வழி ஆயிடுச்சுங்க. எங்க பாட்டி கூட தைரியமா உட்காந்துட்டு வந்துட்டாங்க. ஆனா என்னாலதான் முடியவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு போகி மாரியைக்காக கொல்லுக்கட்டை பண்ணியிருந்தோம். பிரணீதா கையில கொடுத்தோம். அவ என்ன சொல்றான்னு பாருங்க. விளக்கு போட்டுட்டு கீழே பச்சரிசி கொட்டி கும்பம் வச்சு அதுக்கு மேல மஞ்சள் கயிறு போட்டாச்சு. இலை போட்டு சாப்பாடு வச்சு கருவாட்டு குழம்புலாம் ஊத்திட்டு முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு, கொல்லுக்கட்டை, கூட்டு எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. எங்க மாமியார் தேங்காய் வச்சு கற்பூரம் பத்த வச்சாங்க. எல்லாரையும் சாமி கும்பிட சொன்னா பிரணீதா மட்டும் எப்படி கும்பிட்றா பாருங்க. சாமி கும்பிட்டோடனே கற்பூர தட்டு கட்டினாங்க. எல்லாரும் நீர் வச்சுக்கிட்டாங்க. பிரணீதா மட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா. பிரணேஷும் பிரணீதாவும் கொல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாரியை கும்பிட்டாலே கருவாட்டு குழம்பு தான். நான் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்டேன். யார் வீட்ல எல்லாம் மாரியை கும்பிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு தைப்பொங்கல். எங்க மாமியார் நானும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் ரெடி ஆயிட்டு பிரணீதா வந்து எனக்கு கோலம் போறதுக்காக கலர் பொடி எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. சாமி கும்பிட்றதுக்காக வெத்தலையில பிள்ளையார் பிடிச்சு வச்சு வாழையில போட்டு பொங்கல் வச்சு வாழைப்பழம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கரும்பு 2 பக்கமும் வச்சு சாமிக்கு தேங்காய் உடைச்சு கற்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு படைச்ச பொங்கலை ஆளு கொஞ்சமா சாப்பிட்டோம். உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு மாட்டு பொங்கல். இந்த சைடு எல்லாருமே செத்தைங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு எங்க மாமனாருக்கு நாங்க சாமி கும்பிட்டோம். பிரணீதா கண்ணாடி ஹேர் பேண்ட் எல்லாம் போட்டு செம்ம ஸ்டைலிஷா இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் ரெடி ஆயிட்டு மாமனாருக்கு சாமி கும்பிட்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச 4 வகையான பொரியல், சாப்பாடு, வடை, பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணி இலையில வச்சாச்சு. எங்க வீட்டுக்காரரு பத்தி பத்த வச்சு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. அவங்க அத்தையும் பாட்டியும் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் விரதம் விட்டதுக்காக எல்லாரும் படிச்ச இலையிலேயே சாப்பிட்டாச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு உங்க ஊர் வழக்கம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். திரு இங்க எழுதுறியா? Please. No please. Please. No please. Please. Chichiku. A. L. என்ன மாத்தி வந்து. சரி நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டா? நோவா? அண்ணா எங்கம்மா? எங்க போயிட்டான்? போயிட்டாங்க. ரிமோட் பாரு. என்னது? நோ. நான் தான் போடுவேன். என்னது? மைன். யார் டிவி? மைனா? மைன். அப்பா டிவி. அப்பா டிவி தானே கொடு. போட்டா? எங்க ஊர்ல எஜிபிஷன் போட்டிருந்தாங்க. என் பையனுக்காகவே நாங்க போயிருந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா ரோபோட்டிக் போட்ஸ் எல்லாம் லைனா நிறைய வச்சிருந்தாங்க. அப்படியே அங்க பாத்துட்டு உள்ள போனா அங்க நிறைய கடை இருந்தது. சோபாலாம் ரொம்பவே கம்மி விலையில போட்டிருந்தாங்க. பிரணீதா சோபா கிட்ட நின்றுட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்துலயே குட்டி கொடை கடை இருந்தது. பிரணீதாக்கு வந்து குட்டி கொடை ஒண்ணு அழகா வாங்கியிருந்தேன். எங்க மாமியாருக்காக ஐமோன் ரிங் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்படியே இன்னும் நிறைய கடை இருந்தது. 90s கிட்ஸ் கடை, இந்த மாதிரி தோடு கடையெல்லாம் இருந்தது. மீன் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ள போனா வழக்கம் போல கேம்ஸ் தான் நிறைய இருந்தது. பிரணேஷ் வந்து 2-3 ரைட் போயிருந்தா. ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ஊர்ல இருந்து யாரெல்லாம் வந்திருந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.